Darjeeling Tibetan settlement, G village. சும்மாவே வராது. மக்கள் இங்கே பாருங்கள், இவங்க பயன்படுத்துகிற பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. டம் டம் அடிக்கிறது. ஓ காசெல்லாம் வச்சுருக்காங்க. என்னங்கண்ணா அர்த்தம்? அதையும் கேட்டுருவோம். ஏதாவது கட்டி விடுவாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று பார்த்தேன். ஆனால் நீங்களே பாருங்கள், ஒரு நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயில் நம்ம மட்டும்தான் இருந்தோம். இருந்தாங்க மகா கலா ஹவுஸ் போட்டிருக்குது, எல்லாம் மண்டையோட போட்டிருக்குது. இங்கே பாருங்க, மண்டையோடு போட்டிருக்குது. இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற சாமிகளாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அந்த பாய் 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 செல்ல சரிங்க. அது ஒரு வில்லேஜ். கீழே இந்த நேம் போர்டு கீழே தெரியுது பாருங்கள், இது ஒரு வில்லேஜ் மாதிரி. உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஒரு மலை. அந்த மலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மலை இருக்குது பாருங்கள், இதுக்கு இடப்பட்ட பள்ளத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த வில்லேஜ் தாங்க. வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் அமைஞ்சிருக்கிற அழகான ஒரு திபெத் கிராமத்தை பற்றி பார்க்கலாங்க. ஹாண்டலிங் திபெத் செட்டில்மெண்ட்னு சொல்கிற இந்த இடம் எப்படி உருவாச்சுன்னு சுருக்கமாக சொல்லிடுறேங்க. திபெத் அப்படிங்கிறது 1951 வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில தனி நாடாக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் திபெத் சைனாவோட ஒரு பகுதின்னு சொல்லி சைனா அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதில் திபெத் மக்களுக்கு விருப்பம் இல்லைங்க, அவங்களுக்கு தனி நாடாக தான் இருக்கணும்னு தான் விருப்பப்பட்டாங்க. அதனால திபெத் மக்களும் திபெத் மக்களோட தலைவர் தலாய் லாமாவும் சேர்ந்து பல போராட்டங்கள் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் 1952ஆம் ஆண்டு தலை லாமாவுக்கு சைனானால உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் நினைச்சு இந்தியாவுக்கு தப்பி வந்துடுறாரு. அவர் கூடவே அந்த நாட்டு மக்கள் சுமார் 1 லட்சம் பேர் இந்தியாவுக்கு அகதிகளா வராங்க. அந்த டைம்ல இந்தியாவோட பிரதமர் நேரு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மறுவாழ்வு மையம் மாதிரி அமைச்சு கொடுக்கிறாரு. 1962ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த போருக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. இன்னைக்கு இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல இவங்க வாழ்ந்துட்டு வந்தாலும் கர்நாடகாவில் முக்கியமான 3 இடங்கள்ல இவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு இடத்த தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். உடையர்பாளையம்னு சொல்ற இந்த இடம் திம்பம்ல இருந்து கொள்ளைகால் போற வழியில இருக்குங்க. திபெத்தியன் செட்டில்மெண்ட் சத்தியமங்கலம்னு போட்டீங்கனாலே கூகுள் மேப் இந்த லொகேஷனுக்கே கொண்டு போய் விட்டுருங்க. போற வழி நல்ல ஒரு திக் ஃபாரஸ்ட்டுங்க, வனவிலங்குகள் அதிகமா நடமாடக்கூடிய பகுதிங்க. இப்ப நம்ம பார்க்க போற திபெத் கிராமம் 3200 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க. இந்த ஒரு கிராமத்துக்குள்ளேயே 22 குக் கிராமங்கள் மாதிரி இருக்குதுங்க. அது எல்லாமே நீங்க வீடியோல பார்க்கலாம். இந்த கிராமத்துக்குள்ள முழுக்க முழுக்க திபெத் மக்கள் தாங்க குடியிருக்கிறாங்க. இந்த கிராமத்துக்குள்ளேயே இவங்களோட விவசாய நிலங்கள், போஸ்ட் ஆபீஸ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னு எல்லா வசதியுமே இருக்குங்க. இவங்க அகதிகளா வந்த காலகட்டத்தில் அந்த உள்ளூர் மக்கள் உதவியோட சோளம் பயிரிட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த உள்ளூர் மக்களே இவங்க கிட்ட வேலை செய்யற அளவுக்கு இவங்க வளர்ந்துருக்காங்க. நம்ம போன அன்னைக்கு அந்த கிராமத்துல அதிகமா ஆட்கள் இல்லைங்க. அதனால இந்த கிராமத்தை பத்தி முழுமையான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியலைங்க. கோவில்கள், முக்கியமான குடியிருப்பு பகுதியில் மட்டும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாங்க. முக்கியமா இந்த கிராமத்துக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு வேற ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி தாங்க நம்ம உணர்வோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்குங்க. இந்த திபெத் கிராமம் எப்படி இருக்குன்னு மேலோட்டமா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. Darjeeling Tibetan settlement, G village.
ஜெர்மன் டு திபெட்டியன் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே இவங்களோட குடியிருப்பு தான். நிறைய இருக்கும் போல இருக்குதுங்க. GEFE நிறைய இருக்குது ஏரியா. பாருங்க, இது ஃபுல்லாமே அந்த திபெத்தியன் மக்களோட காலனி செட்டில்மெண்ட் இது. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த ரோட்டில் வந்துட்டேன். நான் அந்த ரோடு நம்ம நேராக போயிட்டோம், அந்த ரோட்டில் வந்துட்டேன். இது ஆல் டிபெட்டியன் ஐட்டம். சேல் சார். மக்களே பாருங்க, அந்த திபெத்தியன் ஐட்டம்ஸ்னு சொல்கிறாங்க. Name Tasitake. Itu name Tasitake. நேம் Tasitake. Tasitake. ஓ Round mark ಇದು. ஓ அந்த டெம்பிள் Side round. அரவுண்டு. ஸோ அந்த இது செய்கிறாங்க. இது இங்கே அந்த டெம்பிளில் அந்த கோயிலில் சுற்றி காட்டுவாங்க இல்லைங்க, அந்த இது இல்லைங்களா? ஃபுல் ஹேண்ட்மேடு. Full handmade. ஓகே, தேங்க்ஸ். நான் டங்ஜன் टेम्पल डंगजन जंक्शन कहा और मंदिर तो ऊपर है, ऊपर तो बहुत दूर है क्या? இல்ல பெரிய டெம்பிள் இங்கே தான் இருக்கு, மேலே தான். वो बड़ा मंदिर. मेन सी कंग हॉस्पिटल है, तिबेटियन मेडिकल एंड एस्ट्रोलॉजिकल इंस्टीट्यूट. मेन सी कंग பாருங்க, திபெத்தியன் ஸ்கூல் சம்போட்டா திருப்பிக்காங்க. பாருங்க, இது வந்து ஆஃபீஸ் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் டிபெட்டியன் செட்டில்மெண்ட்னு போட்டிருக்காங்க. இது ஏதோ ஒரு ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். போலாம். அவங்களோட கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்க ஓட்டுக்கு. ஓ சொசைட்டி அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அதாவது இவங்களோட விவசாய இதெல்லாம் கொண்டு வந்து இவங்க தான் பண்ணி பண்ணுவாங்க. 22 வில்லேஜ் இருக்குங்க. பாருங்க, இது ஸ்கூல் சம்போட்டா டிபெட்டியன் ஸ்கூல்னு போட்டிருக்கு. இந்த 22 வில்லேஜுக்கு நேம் வந்து ABCDலேருந்து வில்லேஜ் அப்படி அவங்க ஃபங்க்ஷன் அவங்க நிகழ்ச்சி எதாவது நடக்குன்னா இங்கே வச்சுக்குவாங்க. சரி இருக்குங்க. இங்கே தங்குற காட்டேஜ் கூட இருக்குது. தங்கிக்கலாம், வெளியே தங்கலாமா? இது காட்டேஜ். இது கிரீன் தாரா ஹோட்டல். ஆமாம், ஹோட்டல் கிரீன் தாரா கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட். இது காட்டேஜ் எல்லா வீட்லேயும் அந்த கோயில் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலை வந்து பின்பற்றுறாங்க இல்லைங்கண்ணா. போலாம். கோபுரம் வந்து இதுதான் நினைக்கிறேங்க, சமாதி தாங்க. சமாதிங்களா? ஆமாம். இது வந்து ஏதோ இவங்க தலைவர் யாரோ ஒருத்தரோட இதுங்க சமாதி. அதான் நினைவாலயம். அதுதான் அதுங்க. அப்படியே உங்களுக்கு கார்லேயே உட்காந்து இந்த வில்லேஜ் நான் அப்படியே காட்டுறேங்க, பார்த்துக்குங்க. எல்லாமே இருக்கு அவங்களுக்குன்ட்டு. நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஒரு இது மண்டபம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணுறக்கூடிய பொருளை வாங்கி விற்று தரதுக்கு, அதை சேகரித்து இது பண்ணுறக்கூடிய இது கூட்டு அங்காடி. அதுபோக அவங்க குழந்தைகளுக்குன்ட்டு திபெத்தியன் பள்ளிக்கூடம், திபெத்திய மருத்துவமனை, பூங்கா, இது போல் எல்லாமே இருக்குங்க. அவங்க எதுவுமே வெளியில் போக வேண்டியதில்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் போல இருக்குங்க. ஆமாம், மக்கள் தொகை கண்டிப்பாக விசாரிச்சிருக்கோம்.
அதையும் கேட்டுருவாங்க. ஏன்னா கரெக்டாக இந்த ஏரியா ஸ்டார்டிங் வரைக்கும் இந்த மக்களை வந்து வெளியில் ஒன்றுமே தெரியல. கரெக்டாக இந்த இடம் என்ட்ரன்ஸ் ஆனால் ஃபுல்லாக இந்த ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஆமாம் பாருங்க, இது வந்து இவங்க திபெத்தியன் மக்களே உணவகம் நடத்துகிறாங்க. அந்த உணவகம் தான் இது. மோமோஸ் எல்லாம். ஆமாம், திபெத்தியன் மக்களாலேயே நடத்தப்படுற உணவகம். இங்கே வந்து அவங்க முறைப்படி உணவும் நம்ம முறை எல்லாமே கிடைக்கும். சைனீஸ் ஸ்ட்ரீட் என்னமோ போட்டிருக்காங்களாமா. அதான் எல்லாமே இருக்குங்க. டயர் சுற்றி கல் நழுத்திருக்குண்ணா. இங்கே என்னமோ இதுதான் கேட்டு நினச்சிட்டு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அப்புறம் இல்லை முன்னாடி இந்த வழியாக போகணும். கட்டிட்டு இருக்கிறாங்க பாருண்ணா. இது ஒரு கோவில். ಮಾನ್ಗೂಡ್ಲಿ ಇತ್ತು, ಅದು ಊಟ ಹುಣಸೂರ್ಲಿ ಇತ್ತು. ಹುಣಸೂರು எல்லாம் மேக்ஸிமம் கர்நாடகா. மக்களே, இதுதான் வந்து இந்த பெரிய கோயிலுங்க. ஜோ ஜென் என்னமோ போட்டிருந்ததுங்க. நல்ல இங்கிலீஷே நமக்கு வந்து வாயில் வராது. இனி இந்த அந்த உச்சரிப்போடு இருக்கிற அந்த எழுத்துக்கள் சுத்தமாகவே வராது. மக்கள் இங்கே பாருங்கள், இவங்க பயன்படுத்துகிற பொருட்களை வச்சுருக்காங்க. அது என்ன உட்காந்து என்ன எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க? உட்காந்து அவங்க வழிபாட்டு முறைங்க, வழிபாடு பார்வையாளர்கள். ஓ அப்படியா, தெரியாமல் தொட்டேன். இது என்னது? இந்த இது டம் டம் அடிக்கிறது. ஓ அவர் தானுங்க, தலாய் லாமா தானுங்க அவரு. காசெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த சைடில் எல்லாமே இது வர அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராகன் இருக்கும் இல்லைங்க, அந்த இது போட்டிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாமே அதான் வரைஞ்சிருக்காங்க. அருமையாக கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே ஒரு சூப்பரான ஒரு மனம் அடிக்குதுங்க கோயில் ஃபுல்லாக. அது சந்தனம் கலந்த மாதிரி இருக்குது. வேறு ஏதோ ரெண்டு மூணு ஃப்ளேவர் கலந்த மாதிரி இருக்குது. ஆனால் சந்தனத்தோட ஸ்மெல்லு வந்து மெயினாக முக்கியமாக தெரியுதுங்க. இன்றைக்கி சண்டே, ஆட்களெல்லாம் இல்லைங்க.
நல்ல ஒரு கலைநயத்தோட கோயில் அமைஞ்சிருக்குங்க. ஆறு ஏழு டிராகன் ஒரு சிலை இருக்குங்க. அதில் இன்னும் கட்டுமான வேலை நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த டிபெத்தியன் செட்டில்மெண்ட்டை சுற்றி இன்னும் கட்டுமான வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. பாருங்கள், அங்கே ஏதோ தூண் இருக்குது. 9 தூண் இருக்குது அங்கே. வீட்டு ஜன்னலில் போடுற ஸ்க்ரீன்லேருந்து கீழே விரிக்கிற கார்பெட்லேருந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே தான் வச்சுருக்காங்க இவங்க. ஜோக்சென் மொனாஸ்ட்ரி அவ்வளோதாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருக்குங்க. உங்களுக்கு நேராக தெரியுது பாருங்கள், அதெல்லாமே ஃபாரஸ்ட்னால் திம்பத்துலேருந்து ரைட் சைடில் வந்தோன்னா கெர்மேலம் ஃபாரஸ்ட் வருங்க. அந்த லைனில் வருதுங்க. அதாவது அந்த சைடில் எடுத்துட்டிங்கன்னா தாளவாடி லைனில் வந்துடும். அந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா பர்கூர் லைனில் வந்துடும். அதுக்கப்புறம் நான் கை கட்டுறதுக்கு பேக் சைடில் அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா கொள்ளைகால் மைசூர். அப்போண்ணா அந்த தண்ணி டேங்க்கும் கூடயும் டிசைனாக தான் கட்டியிருக்குறாங்கண்ணா. நம்ம அந்த மலை கிராமத்துலலாம் போய் எடுக்கும்போது அந்த சோலையிலேருந்து வர தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு தண்ணி டேங்க் மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லைங்க, அந்த தண்ணி டேங்க் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதவே ஒரு டிசைனாக கட்டியிருக்காங்க. இது இல்லைங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறது. அது சொல்கிறீங்க. இந்த கொடிகளுக்கெல்லாம் என்னங்கண்ணா அர்த்தம்? அதெல்லாம் கேட்டுருவோம். ஏதாவது கட்டி விடுவாங்களா இருக்கு அவங்களுக்குள்ள, ஏதாவது வேண்டுதல் மாதிரிலாம் இருக்குல்லங்க, பஞ்சபூதமாக இருக்குமோ மக்கள்? இது வந்து எல் வில்லேஜ் போட்டிருக்கு பாருங்கள். வெல்கம் டு எல் வில்லேஜ். மை ரிலீஜியன் இஸ் வெரி சிம்பிள். மை ரிலீஜியன் இஸ் கைண்ட்னஸ். எல்லா கிராமத்து என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு சின்ன கோயில் மாதிரி வச்சுருக்குறாங்க. வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக கட்டியிருக்காங்க. பேர் தான் வில்லேஜுங்க. இருக்கும், அவ்வளோ இருப்பாங்க, அவ்வளோ 10 பேர் இருப்பாங்க. அங்கே தெரியுது, அதுன்னு நினைக்கிறேன். இல்லை மழை பாருங்க எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்க. ஆமாம், மழை ரொம்ப கேட்டதாக இருக்குது. கண்டிப்பாக விலங்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே காட்டுக்கு நடுவில் தான் இருக்குங்க. சுற்றியும் மழை. வில்லேஜ் ஓ வில்லேஜ், எம் வில்லேஜ் ஓ வில்லேஜ். கேட் அங்கே இருக்கு பாருங்க. இது பெரிய கோயிலப்பா. பூட்டி இருக்கு. ஓகே, ஓப்பனில் தான் இருக்கு. இது வந்து சமாதி. ஏண்டா இது சமாதி, ஆனால் அங்கே இருக்கு கோயில், அங்கே இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கிறேங்க. இதை பற்றி யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னா யாருமே இல்லை. ரோட்டில் போகிறாங்க, நிறைய பேர் வராங்க. இருந்தாலும் இந்த இடத்துல யாராவது இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம்னா தான் கொஞ்சம் சரியாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் நீங்களே பாருங்கள், நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயில் நம்ம மட்டும்தான் இருந்தோம். இங்கே ஒரு சமாதி, ஒரு கோயிலும் இருக்குது. கோயில் அங்கே இருக்குது, இங்கேயும் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வில்லேஜ் தான் போல இருக்கு. ஆமாம், எல்லாம் வில்லேஜ். இருங்க நேம் படிச்சுட்டு போகலாம்.
கொஞ்சம் முன்னாடி போங்க. கொள்ளையர்கள் லெஃப்ட்டு, வி வில்லேஜ், எஸ் வில்லேஜ், டி வில்லேஜ். கொள்ளையர்கள் லெஃப்ட்டு, லோக்கல் டிவி கேண்டீன் போல இருக்கு. சரி போகலாம். இதில் எதில் விடலாங்களா? டி வில்லேஜா விடுங்க. ரோடெல்லாம் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்களா உள்ள? ஒரு மிலிட்ரி இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு இல்லைங்க? இருண்ணா இங்கே பாருங்கள், எஸ் வில்லேஜ், டி வில்லேஜ் இங்கே இருக்குது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் இருக்குது பாருங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அது ஒரு வில்லேஜ். நான் இங்கேருந்தே உங்களுக்கு வேணால் அதை ஜூம் பண்ணி காட்டுறேங்க. இருங்க, அங்கே பாருங்கள், அது ஒரு வில்லேஜ். ஆச்சுங்களா? உங்களுக்கு இப்போ கீழே இந்த நேம் போர்டு கீழே தெரியுது பாருங்கள், இது ஒரு வில்லேஜ். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஒரு மலை. அந்த மலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மலை இருக்குது பாருங்கள், இதுக்கு இடப்பட்ட பள்ளத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த வில்லேஜ் தாங்க. கட்டிட்டு இருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே என்னமோ தட்டிட்டு இருக்கிறாங்க, ஆனால் கடவுளை பூட்டி வச்சு தட்டிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்டல் போல இருக்கு. மக்களே, பசங்களை என்னமோ பாடுறாங்களா இல்லை பேசுகிறாங்களான்னு தெரியல. மக்களே, மகா கலா ஹவுஸ் போட்டிருக்குது, எல்லாம் மண்டையோட போட்டிருக்குது. இங்கே பாருங்க, மண்டையோடு போட்டிருக்குது. இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற சாமிகளாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அந்த இப்போ வெளியில் வெள்ளை கலர் ஸ்டாச்சு போட்டிருந்தால உள்ளெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குங்க. அவங்க எல்லாமே மூடி வச்சுட்டு பண்ணுறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற அந்த சிலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கருப்பு கலரில் இருக்குங்க. நான் கோபுரோலேருந்து ஜன்னல் வழியாக காட்டியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சதானு தெரில. ஏன்னா கோபுரோ லோ லைட்டில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது. பார்த்தாலே அந்த ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இந்த இடத்துல.
இன்றைக்கி வந்து சண்டே, எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. நிர்வாகத்துக்கு கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து யாரையும் பார்க்க முடியல. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரோட்டில் வராங்க போகிறாங்க இந்த ஊருக்காரங்க. அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் நின்று நம்ம கேட்க முடியாதுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கிறது தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாராவது வரணுன்னாலும் வந்து பார்த்துக்குங்க. நல்லா ஒரு வியப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த நார்த் ஈஸ்டில் இருக்கிறவங்களாம் என்ன ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்கிறாங்களோ அதே மாதிரியே இருக்குது. ஏனுங்கண்ணா வாங்க, உங்களுக்கு அப்படியே நான் ஒரு 2 வில்லேஜ் வழியாக அப்படியே நான் ஒரு கார்லேயே போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். காட்டிட்டு நம்ம அப்படியே அந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிடுறேன். இன்னும் இருக்குங்க, இன்னும் மந்திர்னு சொல்கிறது இன்னும் நிறைய இடத்துல இருக்குங்க. அதுவும் ஒரு 22 வில்லேஜில் நம்ம ஒரு 3 கோயில் தான் பார்த்துருக்கோம். அப்போது இன்னும் ஒரு 10 கோயில் இருக்கலாம். வில்லேஜுக்கும் ஒரு கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா எல்லா வில்லேஜ் பெருசு நிறையா இருக்குது. வரவேற்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதுபோக ஒவ்வொரு கோவிலில் பார்த்தீங்கன்னா அவங்க புத்தத்தை குறித்து பாடசாலை, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிக்கிம்லேருந்து ஒருத்தர் வந்து படிக்கிற ஒருத்தர் பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து இந்த புத்தத்தை ரொம்ப பிடித்து புத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு பல நாட்டுகளிலிருந்து வந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு உறைவிடம், உணவு எல்லாமே பண்ணி தராங்க. அது எல்லாமே நம்ம இங்கே இருக்கிற இந்த கஃபே ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கிற இடத்துல தங்கினா தான் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு 3-4 நாள் இருக்கணும் போல இருக்குங்க. அதாவது க்ளீனாக பார்க்குறதுனா தெளிவாக, அதாவது முழுமையாக இவங்களோட கலாச்சாரம் எல்லாமே துல்லியமாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க இருந்து ஒவ்வொரு பகுதியாக நடந்து போய் பேசி ஒரு நாள் முழுக்க இருந்தாலும் நம்ம 22 நாள் முழுக்க இருந்தாலும் இந்த அத்தனை பகுதியும் நம்ம பார்க்குற சிரமம். ஆனால் ஓரளவுக்கு நமக்கு தேவையான தகவல்களை நம்ம சேகரிச்சுக்கலாம். அது இடநாளில் வரணும் இல்லைங்களா? ஆமாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் லீவு. இல்லை எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல, வெளியிலையும் யாரையும் காணோம். ஆமாங்க. அதாவது இந்த கிராமத்துக்குள்ளே மட்டும்தான் இவங்களை பார்க்க முடியுது. கிராமத்துக்கு வெளியில் 1-2 பேர் தான் பார்க்க முடியுது, மற்றவங்கள இல்லை. வீட்டிலே இருப்பாங்களோ? இருக்கலாம், ஒரு ஓய்வு நாளாக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம எல் வில்லேஜுக்கு உள்ளே போகிறோம். நான் அப்படியே உங்களுக்கு கார்லேயே வந்து உங்களுக்கு இந்த வில்லேஜில் இருக்கிற வீடுகளை காட்டுறேன். இங்கேயும் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி பெற்ற ஒரு பகுதி எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்களே பாருங்க. இது வந்து M17. அதுலேயும் ஓட்டு வீடு இருக்கு. ஓட்டு வீடுனால இது ஒரு வேற மாதிரி இருக்கு. கோயிலுக்குள்ள போனோம்னா என்ன பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த பெரிய கோயில்ல சந்தன இது மாதிரி இருந்தது. நம்ம இந்த கலர் கலரான கொடி எல்லா வீட்லையும் கட்டியிருக்காங்க. நமக்குன்னு 2 பேர் இருக்காங்க. हम तमिलनाडु से आ रहे हैं. हाँ, वो कुत्ता प्रॉब्लम नहीं है ना? பாய் 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 செல்ல. சரி. ஐயா பேர் லக்ஜோங், அம்மா பேர் புடின்களாமா. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான சம்பவம்னா, ஒரு 4 நிமிஷம் பேசினோம், ரெக்கார்டே பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கிறோம். கடைசியாக ரெக்கார்டு பட்டன், அதாவது அந்த பட்டனை ஆஃப் பண்ணுறேன், அப்போ தான் பவரானே ஆகுது. இதெல்லாம் நடக்கு, என்ன பண்ணுறது? எல்லாருமே அந்த இது வச்சுருக்காங்க, அதாவது பூஜை முடிச்சு வராங்க. ஆமாம் 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 ஆமாம். ஓகே சார், வணக்கம் 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 வணக்கம். யூடியூப் ஐயா வணக்கம். மக்களே, ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிடுச்சுங்க. அதான் சொல்லியிருப்பேன், வீடியோ வந்து
ரெக்கார்ட் பண்ணாமே ஒரு தாத்தா பாட்டி கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் சரி கட் பண்ணல அப்படின்னு சொல்லி கட் பண்ணும்போது தான் பவர் ஆனே ஆகுதுங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க, பார்த்துருப்பீங்க வீடியோவில் அந்த லாஸ்ட்டாக இப்போ அந்த உட்காந்துட்டு இருந்தாங்களா அவங்க தான். அதனால் மறுபடியும் போய் அவங்ககிட்ட பேசினால அவங்க பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த இது மாதிரி அந்த என்ன சொல்கிறது முதுமை காரணமாக இதாச்சுங்களா. அதனால் நான் வந்து இது பண்ணலைங்க. இப்போ என்னென்னா முக்கியமான விஷயம் சொல்லிடுறேங்க. இவங்க வந்து மெயின் வந்து விவசாயம் தான் சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த கடை ஹோட்டல் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த புத்த மதம் அதை பற்றி அதை சார்ந்து தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்களாம்மா. இது டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட்டு தான் வந்து இந்திரா காந்தி அவங்க அரசு அந்த அரசை வந்து 1951 இங்கே வந்து அப்போ பிரதமராக இருந்த நேரு வந்து இவங்களுக்கு இங்கே இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காருங்க. கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 30,000 பேர் பக்கம் இருக்காங்க. 30,000 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், 30,000 பேர் இருக்காங்களாமா. விவசாயம் இதை பண்ணிக்கிறாங்க. வேறு அந்த ஐயா 2-3 சொன்னார். அப்புறம் அது வீடியோவில் தான் பதிவு பண்ணி வச்சுருந்தேன். அது வேறு இதாகி போயிடுச்சுங்க. சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் நம்ம வந்து ஒரு உணவகம் காமிச்சோம். அந்த மாதிரி ஒருத்தர் சின்ன மளிகை கடை மாதிரி வச்சுருக்காரு. அதனால அவங்க மக்களே சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாங்க. இவங்களோட பிரதான அதாவது முக்கிய தொழில் வந்து விவசாயம் தான் சொல்கிறாங்க. ஆமாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா விவசாயம் பண்ணி இந்த அளவுக்கு இருக்கு எப்படின்னு தெரியல. இருக்கலாம்ப்பா, நல்லா முழுக்க விவசாயம் நல்லா தாங்க. இல்லைண்ணா அப்படின்னாலும் 30,000 பேர் இருக்கிறாங்க. 30,000 பேருக்கு விவசாயம். சரிங்க மக்களே, ஓகே, அந்த விவாதம் வந்து வேண்டாம். இடப்பட்ட நாளில் ஒரு நாள் வந்து நான் க்ளீனாக வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்து யாருன்னு பார்த்து அவரை வந்து கான்டாக்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நான் கேட்டு வந்து நான் சொல்லிடுறேன். இது இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து கேட்குறேங்க. ஏன்னா நம்ம வந்து வேற ஒரு வில்லேஜ் எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். இது இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனால் இது ஒரு நாள் எல்லாம் பத்தாதுங்க. சுத்தமாக வந்து ஒரு 3-4 நாள் தங்கணும். இங்கே இருக்கிற மாடுகளோட கொம்பெல்லாம் பாருங்கள், அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நான் அப்படியே அந்த வெள்ளை கலர் மாடோட எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட்டில் எடுங்க. இல்லை இங்கே வெள்ளை தெரியும். டிஸ்பிளே ஒன்றும் தெரியல. இல்லை அது தெரியாது. அந்த தெரியும். இப்படி ஒரு கிராமம் இருக்கிறதுங்கிறது வந்து இந்த பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வர்றது வேற. எதிர்ச்சி அந்த வழியாக வரும்போது என்னடா இந்த கொஞ்சம் இந்த சைனாக்காரங்க மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா இவங்க இந்த இடத்த விட்டு வெளியே பார்க்கவே முடியாதுங்க. இந்த வில்லேஜ்னு சொல்லி இந்த குடியிருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி வெளியே வந்து ஒரு 100ல் வந்து ஒருத்தர் 2 பேர் தான் பார்க்க முடியும். அப்படியே மக்களுக்குள்ளே கலந்துக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற முகம் எல்லாமே இவங்கள ஆட்களாக தான் பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி வெளியில் பார்க்க முடியாது. இந்த கொஞ்சம் இதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் தெரியுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய என்ன இருக்குங்க. அந்த உள்ளே போய் அந்த பார்த்துருக்கீங்க. அதில் மண்டையோடு வச்சு அவர் என்னமோ தட்டி மந்திரமெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கண்ணா. எடுத்துருக்குறேன். சரிங்க, இங்கே பாருங்க, இது வந்து கே வில்லேஜ். போகலாம். இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குங்க. இன்னொரு நாள் வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். நான் வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ எடுக்கிறது தான் போயிட்டுருக்குறோம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நம்ம சேனலில் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.